தமிழ்நாடு அரசின் சேவையை பயன்படுத்தி தனியார் நிதி நிறுவனத்திற்கான உரிமம் பெறுவது எப்படி? முதலில் www.tnesevai.tn.gov.in என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். துறை பக்கத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும். உபப்பிரிவில் மணி லெண்டர் லைசன்ஸ் பக்கத்தை கிளிக் செய்யவும். தேவையான ஆவணங்கள்: புகைப்படம், குடியிருப்பு சான்றிதழ், சால்வென்சி சர்டிபிகேட், கடையின் முகவரிக்கான சான்றிதழ், சொத்து பத்திரத்திற்கான பட்டா, முந்தைய உரிமம், சலான், ஃபார்ம் ஏ, பில்டிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட், பில்டிங் ப்ளூ பிரிண்ட், பான் கார்டு, விண்ணப்பதாரரின் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மற்றும் வர்த்தக நிறுவனத்திற்கான லீஸ் அக்ரிமெண்ட். உங்களுக்கான கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கம் தோன்றும். உங்களின் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை உள்ளீடு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது கேன் பதிவு எண்ணுடன் இணைக்கப்பட்ட பெயர் மற்றும் தந்தை பெயருடன் கூடிய பக்கம் தோன்றும். அதில் உங்களது மொபைல் எண்ணை உள்ளீடு செய்து ஜெனரேட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண்ணில் வந்திருக்கும் ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான விண்ணப்பம் தோன்றும். அதில் உங்களது பெயர், தந்தை பெயர் மற்றும் தற்போதைய முகவரி, நிலையான வீட்டு முகவரி ஆகிய எல்லாவற்றையும் சரிபார்த்த பின் விண்ணப்பதாரர் முகவரி, கடை அமைக்க இருக்கும் முகவரி, சலான் விவரம் மற்றும் வங்கி விவரங்கள், கடை அமைக்க விரும்பும் இடத்தின் விவரங்களான முகவரி, சர்வே எண் ஆகியவற்றை உள்ளீடு செய்து மேற்கூறிய விவரங்கள் உண்மைதான் என டிக்ளேர் பட்டனை கிளிக் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். கட்டாயமாக்கப்பட்ட ஆவணங்களான புகைப்படம், குடியிருப்பு சான்றிதழ், சால்வென்சி சர்டிபிகேட், கடையின் முகவரிக்கான சான்றிதழ், சொத்து பத்திரத்திற்கான பட்டா, முந்தைய உரிமம், சலான், ஃபார்ம் ஏ, பில்டிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட், பில்டிங் ப்ளூ பிரிண்ட், பான் கார்டு, விண்ணப்பதாரரின் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மற்றும் வர்த்தக நிறுவனத்திற்கான லீஸ் அக்ரிமெண்ட் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டர் பக்கம் இருந்து பதிவேற்றம் செய்யவும். விண்ணப்ப பக்கத்தில் எல்லா விவரங்களும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும். அதில் உங்கள் பெயர், மொபைல் எண், எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சேவை, இணைய சேவை, இனிய சேவை.